அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தை தருகிறார். அந்த இறைவார்த்தை கேட்டதோடு இல்லாமல் அதை மீண்டும் மீண்டும் நாம் படிக்கும்போது, அதை மனதில் பதிய வைக்கும்போது அதில் ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். நாம் அப்படி இருக்கிறோமா? குடும்ப ஜபங்கள் சொல்கிறோமா? வெளியே சென்ற கணவனுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? வெளிநாட்டில் இருக்கும் கணவருக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் மக்களே. ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உழைப்பை மட்டும் நாம் தேடுகிறோமா? உழைக்கின்ற கணவனையும் நிறைவாக இறைவனிடம் ஒப்படைக்கிறோமா? இப்படி இருந்தோம் என்றால் நாம் நிறைவாக இருப்போம். எல்லா தொழிலும் உண்டு இல்லையா? பெண்கள் வீட்டில் ஒரு வேலை பார்க்கிறார்கள், அவர்களும் ஒரு வேலைதான். ஆண்கள் வெளியே நமக்காக உழைக்கிறார்கள், அதுவும் வேலைதானே. உழைப்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லையே. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? அப்போ எல்லாமே ஜபத்தாலே கடந்து போக வேண்டும் இல்லையா? ஜபங்களும் தபங்களும் இருக்கும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. ஏனென்றால் இந்த ஆண்டை காண வைத்தாரே, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 28 31 முடிய. ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாக எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவராயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செல்லாதாக்குகிறோமோ? ஒருபோதும் இல்லை. மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். இயேசு நமக்கு என்ன செய்கிறாரு? தந்தையாம் இறைவன் திருச்சட்டம் தந்தார். அந்த திருச்சட்டம் மட்டும்தான் கடைபிடிக்கணும்னு முன்னோர்கள் இருந்தார்கள் இல்லையா? அதுதான் அதிக சுமையை அனைத்தும் அவங்க ஏற்றிட்டு இவங்க நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழி நடத்துகிறவங்க சுமை வச்சுக்கிற மாட்டாங்க, அந்த மக்கள் மேலே சுமையை கொடுத்துருவாங்க. அவங்க தான் பார்க்கணும் எல்லாமே. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வழி நடத்துகிறோம், நான் ஃப்ரீயாக இருந்துட்டு மற்றவங்க மேலே சுமையை கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். இப்பொழுது அப்படி அல்ல, எல்லாமே ஒன்று. ஏனென்றால் கடவுள் எல்லாருக்கும் கடவுள், எல்லாருக்குமே ஒரே இனத்தவராக இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எதை கேட்டாலும் தருகிற கடவுள் இருக்கிறார் இல்லையா? அப்போ தூயாவின் மூலமாக நாம் பெற்ற அந்த பரிசுத்தாவின் வல்லமையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும். நம்பிக்கையினால் மட்டுமல்ல, இயேசுவின் மீது கொண்ட அந்த வரப்பிரசாதம் விசுவாசம் இல்லையா? நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கின்ற அனைத்துமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எந்த வகையில் கிடைக்கும்? ஜபங்களும் தபங்களும். சும்மா இருந்தால் கிடைக்குமா? இல்லை. இப்போது நம்ம ஜெபிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்டையும் நமக்கு முடியாத பட்சத்தில் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கும்போது அவங்களும் நமக்காக ஜெபிப்பாங்க, பரிந்துரை பண்ணுவார்கள். அப்படி பரிந்துரை பண்ணும்போது அந்த ஜப ஊழியர்கள் மூலமாகவும் நமக்கு நிறைவு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குங்க. ஏனென்றால் கடவுள் சொல்லியிருக்கிறார், எங்கே 2-3 கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆவியானவர் அசைவாடும் போது நாம் எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அப்போ கடவுள் இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாக தான் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடையவர்களும் ஆகிறோம், கடவுளும் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? அந்த ஏற்றுக்கொள்ளுதலே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம். நாம் அதை கடவுளோடு வாழ்கிறோமா? நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? விசுவாசம் நம்மள்ட முழுமையான விசுவாசமாக இருக்கிறதா? முழுமையான விசுவாசமா, செத்த விசுவாசமா? எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? முழுமையான விசுவாசம் என்றால் முழுமையாக அவர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடுவோம். அவரே அனைத்தையும் நமக்கு செய்து தருவார். எது தேவை என்பது தெரியும். அவர் செய்து தருவார் என்று நாம் சும்மா இருந்தால் முடியுமா? நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டுங்க. அவர் தருவார். அப்படி என்று ஆண்கள் உழைக்க போகாமலும் பெண்கள் வீட்டில் வேலை செய்யாமலும் இருந்தால் உணவு வந்து விடுமா? நமக்கு தேவையான பணம் வந்து விடுமா? இல்லைங்க, அது தப்பு. உன் உழைப்பின் பயனை நீ உண்ண வேண்டும், அதில் நீ நிறைவாக வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் நமக்கு சொல்கிறார். அந்த உழைப்பின் பயனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இறைவனோட வல்லமையால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமையாகாதவாறு அந்த உழைப்பு நம்மிடம் தங்கும்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உழைப்பில் சிறிதளவு தானம் செய்யும்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் மூலமாக. இந்த சிந்தனையை, இறை சிந்தனையோடு ஒரு விசை இறைவனை மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, எல்லாமே உம்மிடமிருந்தான் வருகிறது ஆண்டவரே.
எங்களிடம் ஒன்றுமில்லை. நிறைவு என்பது தான் உம்மிடமிருந்து வருகின்ற வார்த்தை. அந்த நிறைவு என்ற வார்த்தையால் நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம். நீர் எங்களுக்கு தந்ததை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்தளிக்கும்படி தூயாவின் வல்லமையால் எங்களை தூண்டி நாங்கள் அதை கொடுக்கும்படி செய்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எதை கேட்டாலும் இருக்கும்போது இருக்கு என்று சொல்லவும், இல்லாமல் இருந்தால் இறைவனே அவர்கள் என்றும் அதை கேட்காதவாறு நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லும்படியும் நாங்கள் உம்மிடம் மன்றாடும் போது அந்த வரத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.